यस्यावद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वभिचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनञ्जलभ्यम् लक्ष्मीदसंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमहान् वेङ्कटनाथस्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यागुणसम्पदा शरणं भवतीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गेश गीतीन्दुनागरम् अहौस्यादिप्रेक्षितं स्यादस्ति नरसिंहकार्यमुनि पादाम्बुजयन्तीर्थिरं धान्वीक्षान्तिजयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रहणं श्रीमद्रङ्गसदारिवंशपतिं केवलं संश्रिये श्रीमत्श्रीरङ्गेश्वर सगतिगुणासंगं यस्तात्मानन्दसिंहयानयो राज्यं श्रीरङ्गलक्ष्मीसंवासानसेवेतितरगं श्रीरङ्गनाय सरभोपेतीन्द्रविष्टं लक्ष्मीनृसिंहसवितुर्णैकपात्रम् श्रीरङ्गवीरमुराशरोभृत्यं सम्प्राप्त अध्यात्मकृष्ण सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरेशरङ्गपूकारिजाभ्यां कारुण्याक्षीणसुम्नय जगविधरे भोः आत्मनिक्षेपधन्य वेदान्ते वावदूरत्वविषलितारकपूर्णं सूक्तं वात्स्यन्नारायणः परमदमन व्याख्यातनीडे श्रीमद्रङ्गशठारिसंजनिपदान्तकागमास्तस्य श्रीमद्वीरघूत्वहासित पादारविन्दाश्रीमद्वेदवदत्ते कारुण्यवीक्षास्पदं सेवे मङ्गलपुरेण साधनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशठारि योगिजननिष्ठात्मरक्षावरुं श्रीमद्रङ्गशठारिवीरपुराणदाहमन्तत्रयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणे भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सपूर्णं पुरवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यर्थकात् अनवद्यगुणं आश्रयामः अनादिकालप्रवृत्तविपरीतज्ञानमात्मविषयं कृष्णं जगद्विषयं च विपरीतवृत्तं च अशेषवर्यम् अध्यापि वर्तमानं वर्तिष्यमानं च सर्वं क्षमस्व பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்துல தன்னுடைய அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளணும்னு சாதிக்கிறார். அதுல 5 விதமான அபராதங்களை சொல்றார். அகிருத்தியகரண, கிருத்தியாகரண, பகவத அசக்கியாபச்சாரம், ரூப நானாவித அனந்தாபச்சாரம், எல்லா அபச்சாரங்களையும் பொறுத்து கொள்ளுமாக பிரார்த்திக்கிறார். அவையெல்லாம் நமக்காக, ஏன்னா பாஷ்யக்காருக்கு ஒரு நாள் இந்த அபச்சாரம்லாம் ஏற்படாது. இப்படி அபச்சாரங்கள் பண்ணுவதற்காக இந்த ஜீவாத்மாக்கள் பிறப்பு ஏற்படுறது. இது எப்படி ஏதாவது ஒரு காலத்தில் நிற்குமா அப்படின்னு சொன்னா நிற்காது. அதான் சொல்ற அனாதிகால முதல்ல இந்த அபராதங்கள்லாம் ஏற்படுறதுக்கு
முதல் காரணம் என்னன்னா விபரீத ஞானம். இந்த விபரீத ஞானமானது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. அனாதி காலமாக இவனுடைய செயல்களினால ஏற்படக்கூடியது. முதல்ல விபரீத ஞானம் ஏற்படுறது. அதனால அந்த ஞானத்தை கொண்டு இவன் இந்த அபச்சாரங்கள்லாம் நேரும்படியான காரியங்களை பிரவர்த்திக்கிறான். அதனால இதுக்கு முன்னாடி மனோபாக்காயி அனாதிகால பிரவர்த்த அனந்த அகிருத்தகரண கிருத்தியாகரண பகவதாவச்சார பாகவதாவச்சாரம் நானாவித அனந்தாவச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்தான் கிரியமானான் கைசியமானான் சர்வான் அசேஷா க்ஷமஸ்வான் சொன்னதுல இந்த சொல்லப்பட்ட அதாவது சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு அதை தவிர இந்த பகவத் அவதாரம் பெருமானத்தில் ஏற்படக்கூடிய அவதாரங்கள் பகவதத்தில் ஏற்படக்கூடிய அபச்சாரங்கள் அது தவிர பொறுக்க முடியாத அபச்சாரங்கள் என்ன அபச்சாரங்கள்ல எதுவுமே இந்த மாதிரி 5 தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. அதனால அசங்கிய அபச்சார ரூபா அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துலயும் அதாவது மாதா பிதாக்கள் கிட்ட நடந்துகிறது கூட அசங்கிய அபச்சார ரூபம். இப்படி அந்த கர்மாக்கள்ல பண்ணக்கூடிய காரியங்கள்ல அதாவது ஆரப்த காரியம் அனாரப்த காரியம் அப்படின்னா சாதிக்கிறார். அதாவது ஆரம்பித்த காரியங்கள் ஆரம்பிக்காத காரியங்கள் ஏற்கனவே செய்து கொண்டே இருப்பது செய்ய போவது இப்படி எல்லா விதமான அபசாரங்கள் இவைகள்லாம் கர்மாக்கள்ல அதாவது பொதுவாக சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கர்மாக்கள்ல ஏற்படக்கூடிய அபச்சாரங்கள். இப்ப சொல்லப்படுறது காமிய கர்மங்கிறது கொஞ்சம் பல உத்தேசித்து பண்ணக்கூடிய கர்மாக்கள், அதனால ஏற்படக்கூடிய அபச்சாரங்களை தான் பொறுத்துக்கணும்னு சொல்றாரு. முதல்ல சொன்னது சாஸ்திர விதமான கர்மாக்களினாலே ஏற்படக்கூடிய அபச்சாரங்களை சொல்றேன். இந்த இதுல இந்த காமிய கர்மாக்களுடைய பலன்களை உத்தேசித்து பண்ணக்கூடிய என்ன அனாதிகாலம்னு சொன்னதுனால அற்பமான பிரயோஜனங்கள்ல விருத்தமான ஆசை ஏற்படும், விருத்தமான ஞானம் ஏற்படும். அது அந்த ஞானம் எந்த காரியம் செய்தாலும் ஞானம் ஓடும் இல்லையா? அந்த ஞானம் அதாவது பாஷிகார் அந்த நாள் சொல்லச்சு திருந்திய ஞானம் சொல்ற. ஞானத்தை திருந்திய ஞானம் சொன்னா அந்த விபரீத ஞானம் இல்லாததான் திருந்திய ஞானம். நல்ல திருந்திய ஞானம் நல்ல திருந்திய ஞானம்னு சாதிக்கிறாங்க. பாஷிகார ஆசிரியச்சா அந்த மாதிரி நல்ல ஞானங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. ஆக எப்படி நமக்கு அல்பமான பிரயோஜனங்கள்ல ஆசை ஏற்படுவதற்கு உண்டான விபரீத ஞானம் இருக்கும் இல்லையோ, அதனால ஏற்படக்கூடிய அபச்சாரங்கள் சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதன் மூலியமாக அனுஷ்டிக்கப்படுகிற காமிய கர்மாக்களுக்கும் என்ன அதுலயும் சில பிரமங்கள்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. அதனால்தான் அந்த விபரீத ஞானம் சொன்னேன். அனாதிகால விபரீத ஞானம். இந்த விபரீத ஞானம் சொல்றது சாஸ்திரங்கள்ல சொல்ற காமிய கர்மாக்களுக்கு கூட இந்த பிரமம் தான் காரணம். அதாவது அந்தந்த அதாவது காமிய கர்மாக்களுக்கு நம்ம ஜீவன் அனுபவிக்க வேண்டிய சில வஸ்துக்கள் இருக்கோ, அந்த வஸ்துக்கள் யதாவசிதமாக இருக்கக்கூடிய தன்மையை தெரிஞ்சுட்டா போறோம். ஆனா அதுல விபரீத தன்மையை தெரிஞ்சுட்டு
அத்தை அனுபவிக்கச்சே விபரீதமா அனுபவிக்க வேண்டியது. அதனால விஷயம் அந்த நம்ம அனுபவத்துக்கு விஷயமாக கூடிய வஸ்துக்களுக்குள்ளோ அந்த வஸ்துக்களுக்கு விருத்தமான சுபாவங்களை கொண்டிருக்கிற ஞானமும் விபரீத ஞானம். ஆக விபரீத ஞானம் அப்படின்னு சொல்றதுனால இங்க யோ அந்யதா சந்தம் ஆத்மானம் அப்படின்னு பாரதத்தை சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மாவை பத்தியே சொல்றேன். இந்த ஆத்மாவையே அவன் தண்ணீர்னு நினைக்கிறான். ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சரீரத்தை கொண்டு ஆத்மாவே தன்னுடையதுன்னு நினைக்கிறான். தன்னுடையதுன்னு ஆத்மா நினைச்சுட்டா அப்போ தான் சுதந்திரன்னு ஏற்படும். தான் சுதந்திரன்னு ஏற்பட்டா இவன் தன் இஷ்டப்படி இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்ற விபரீத ஞானம். இதெல்லாம் அதான் தான் சுதந்திரன், தனக்கு தான் எல்லா சேஷங்கள் அப்படின்னு சொல்லி பகவானை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் தான் தான் ஆதாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அதனால இதெல்லாம் பிரம்மஞானம் அப்படின்னு சொல்ற. அதுதான் இங்க சொல்லச்சே ஆத்ம விஷயம். ஆத்மாவிற்கு பற்றிய விஷயத்திலேயே இவனுக்கு சரியான ஞானம் இல்லையே. ஆத்மான் தான் என்னடா அப்படின்னு இருக்கு. நான் தான் நான் தான் ஆத்மா, இந்த சரீரம் தான் எனக்கு சரீரமே ஆத்மா, இது இஷ்டப்படி செய்யறது. ஆக நான் பார்க்கிற வஸ்து, நான் கேட்கிற வஸ்து, இவைகள் எல்லாம் என் இந்திரியங்கள்லாம் என் அதீனமா இருப்பதனால நான் என் இஷ்டப்படி எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்லாம் இந்த ஞானம் ஏற்படுறது. ஆத்ம விஷயம் அப்படின்னு சொன்னார். அப்படி ஆத்ம விஷயத்திலே பிரம்மங்கள்லாம் ஏற்படுறது. என்ன அதான் அங்க என்ன சாய்க்கிற கிருஷ்ணன் ஜெகத் விஷயம். தங்களால் அதாவது சாஸ்திரத்துல விதிக்கப்படுற கர்மாக்கள்ல அதுக்கு அதிகமான பிரசித்தி, சில பிரசித்தி அதிகமா சொல்லியிருப்பா. அதை கொண்டு இப்ப என்ன சொல்றா, இப்ப அதாவது வருண தியானம் பண்ணா அதுக்கு பலன் வேகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்திரன தியானம் பண்ணா அது ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கெல்லாம் பிரசித்தி சொன்னான். அது வாஸ்தவமே எல்லாமே எல்லாருமே பகவானுக்கு அதீனம் தான். இந்த வித்தியை பண்ணா தட்சிணாமூர்த்திய தியானம் பண்ணா வித்தியை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அதனுடைய பிரசித்தியை கொண்டு அந்த காரியத்தை பண்ணா அதான் விபரீத விருத்தம். அது என்ன பண்ணும் அப்படின்னா சம்சார பந்தத்துக்கு தான் காரணம். இப்போ அதுக்காக என்ன பண்ணும், அந்த காமிய கர்மா பண்ணி ஆகணும். அந்த காமிய கர்மா பண்ண அது சம்சார பந்தம் ஏற்படும். ஆக அந்த காமிய கர்மமும் விருத்தமான விபரீத விருத்தம் தான். எந்த கர்மாவா இருந்தாலும் இந்த சாத்விக தியாகத்தோட பண்ணணும். அதுவும் இல்லாத ஜகத்துல உண்டு பண்ணப்பட்ட சிருஷ்டி வஸ்துக்கள் எல்லாமே பகவதாத்மகம். தான் எப்படி பகவானுக்கு பரதந்திரனோ அதே மாதிரி எல்லா வஸ்துக்களும் பகவானுக்கு பரதந்திரம் அப்படின்னு சமத்துவ புத்தி போகணும். அதான் சமத்துவ புத்தி, சமதர்சனம் சொல்லுவா. இது
இந்த சாத்விகத்தோட பொறுத்தோடையும் சமதர்சனத்தோடையும் சில கர்மாக்களை அந்த ஹிதமான தர்மங்கள், அதுக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திரங்கள் வந்து ஹிதமான தர்மங்கள், அதுக்கு விருத்தமா இருப்பதனால இதெல்லாம் விபரீத விரோதம். ஏன்னா இப்போ லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக உத்தேசிச்சு ஒரு கர்மா பண்ணணும்னா அதுல தன்னுடைய குழந்தைகள் தாங்கள் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சில அதுக்காக தன்னுடைய குழந்தை க்ஷேமமா இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு சில கர்மாக்கள் இருக்கு. அதான் கிருஷ்ணன் சொன்னார். கிருஷ்ணன் சொன்னதுனால எல்லாம் அடங்கி இருக்கிறதுல அசேஷ விஷயம். இது ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் விசேஷம் இதெல்லாம் உண்டு. விருத்த சப்தஸ்ய சாஸ்திரிய பிரசித்த பிரகர்ஷம் உஜ்ஜீவிய உபஜீவிய விபரீத விருத்தமிச்சு பந்தகம் காமிய கர்மோட்சத்தை. அதனால சில சாஸ்திரங்கள்ல பிரசித்தியாக சொல்லப்பட்ட கர்மாக்கள் இருந்தா கூட அவைகள்லாம் காமிய கர்மாக்கள், அவைகள்லாம் சம்சார பந்தத்துக்கு மோட்ச காரணமாக இருக்கும். அதனால்தான் அது விபரீத விருத்தம்னு சொன்னார். அந்யதா பூர்வோக்தேன புனருக்தி பிரசங்காது. இப்ப இந்த இடத்துல விருத்தம் சொன்னா, விபரீத விருத்தம் சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல பல பிரசித்தமான சில கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கு, காமிய கர்மாக்கள். அந்த காமிய கர்மாக்களை நாம் நம்முடைய க்ஷேமத்துக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா அது விபரீத விருத்தம் தான். அது அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும். இல்ல அப்படின்னா திருப்பி திருப்பி முன்னாடி சொன்ன அர்த்தங்களே சொன்ன மாதிரி ஆயிடும். காமியச காமியம்னா என்ன அப்படின்னா, காமியச விபரீத விருத்தத்துவம் சாத்விகத்தியாக சமதரிசித்வாதி விசிஷ்ட ஹிததம தர்ம விபரீதத்வாது. அதனால இந்த காமிய கர்மாக்கள், அந்த காமிய கர்மாக்கள் உள்ள ஆசைகள், அதனால செய்யக்கூடிய விபரீத அனுஷ்டானம், விபரீத நடவடிக்கை, இவைகள்லாம் இந்த சாஸ்திரங்கள்ல எல்லா கர்மாவையும் பகவான் ஆராதனமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள். அதை சுவார்த்தமா பண்ணா அது பகவானுக்கு உரித்தான அந்த கர்மாக்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பகவானேவ சுனியாமிய பகவான் ஸ்வயமேவ காரியத்தை ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு சாத்விக தியாகம் இருக்கு. அந்த சாத்விக தியாகத்தோட பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பகவத் ஆராதன ரூபம். அதுவும் சமதரிசித்துவம். அதுக்கு வேண்டிய பலனை அவன் எம்பெருமான் சங்கல்பம், அவன் எப்படி தரணும் அதுதான் அப்படின்னு நம்ம பார்க்கணுமே தவிர, ஆக இது எல்லாமே இல்லாம பண்ணா இது விபரீதம். அதான் விசிஷ்ட ஹித தர்மம். ஆக இந்த தர்மங்கள் இருக்க, தர்மங்கள்ல விசிஷ்ட ஹிததம தர்மம், தர்மம் ஹிததம தர்மம்னா எல்லாருக்குமே ஹிதத்தை கொடுக்கக்கூடியதான தர்மம். அவைகள் எப்படி எது அப்படின்னா, சாத்விகத்தோடையும் சமதர்சத்தோடையும் பண்ணக்கூடிய கர்மாக்கள், அது பகவத் ஆராதனமா இருக்கிற கர்மாக்கள். இதற்கு மாறி இதுக்கு வேறு விதமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்க, அது சுவார்த்தமாகும், தன்னுடைய க்ஷேமத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப க்ஷேமத்துக்காகவும் பண்ணக்கூடியதெல்லாம் விபரீதம். அதுதான் காமியம். விபரீத விருத்தேபி ஸ்வவிஷயத்தையா புத்திராதிபர விஷயத்தையாச்ச. அதான் இங்க அசேஷ விஷயம் அப்படின்னு சொன்னார, இந்த அசேஷ விஷயம்னா என்ன அப்படின்னா, அதுல தன்னுடைய புத்திரர்கள், தன்னுடைய பந்துக்கள், இவர்களுடைய விஷயமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள், இதெல்லாம் விபரீத விருத்தமா இருந்து அசேஷத்தை சேர்ந்துக்கிறது. அசேஷ விஷயம் இது அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்டமானஞ்ச. அதுக்கு மேல அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் அப்படின்னு சொன்னா, இப்போ சதாச்சாரியனுடைய உபதேசம், இதனால சாஸ்திரங்கள்ல நல்ல ஞானம் உண்டாயிருக்கு. அப்படி இருந்தும்
இந்த பாதிதா அனுபவத்தின்னு சாஸ்திரங்கள்ல நேற்றே சொன்னேன். பாதிதா அனுபவத்தின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதாவது பாதிதா அனுபவத்தி அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் செஞ்சுட்டே இருக்கும்பொழுது பழைய வாசனையினால இவன் கொஞ்சம் மாறிடுவான், பிரமம் ஏற்படுவான். காரியம் செய்யனால செஞ்சுட்டே இருப்பான். அதனால இந்த வாசனா கர்மா ருஷி இதெல்லாம் பாதிதா அனுபவத்தி. இவனுக்கு சாஸ்திரத்துல நல்ல ஞானம் ஆச்சாரிய உபதேசத்தினால இருந்தாலும் இந்த பாதிதா அனுபவத்தி சொல்லக்கூடிய பூர்வ ஜென்மத்துடைய வாசனா ருஷி இவைகள்லாம் இருக்கு. அதனால என்ன ஆகுது, இவனுடைய செயல்கள்லாம் விருத்தமா இருக்கு. அதுதான் இங்க ஜகத் விஷயம் ச விபரீத விருத்தம் ச அசேஷ விஷயம். அதாவது இந்த சகாரத்தினால இதெல்லாம் சேர்க்கப்படுறது. அதுக்கப்புறம் அத்தியாபி அப்படின்னு சொன்னதுனால இந்த அனாதியாக அந்த அனாதி காலமாக இந்த இவருடைய விபரீத நடவடிக்கைகள்னால அது இடைவிடாம இன்னும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அத்தியாபி என்னதான் சாஸ்திர ஞானம் இருந்தா கூட நடுநடுமை இந்த பாச்சுபதிமான சரீரம் தானே, இந்த சரீரத்தினுடைய வாசனையினால அப்படியே அந்த விபரீத ஞானம் விபரீத நடவடிக்கை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதுதான் சொல்ற அத்தியாபி வர்த்தமான வர்த்திஷமான சத்குரு உபதேசாதிபிகி நல்ல ஆச்சாரியருடைய உபதேசங்கள்னால பரோட்ச சமயக் ஞானே, பரோட்சது சாஸ்திரங்கள்ல நல்ல ஞானம் திடமான ஞானம் இருக்கு. நிஷ்பன்னேபி அந்த ஞானம் உண்டாயிருந்தால் போதிலும் பாதிதா அனுவர்த்தியாதி நியாயாது அந்த பாதிதா அனுவர்த்தின்னு சொல்லப்படுகிறான பூர்வ ஜன்மத்தினுடைய கர்மா வாசன ருஷி இவைகள்னால வாசனா ராகாதிபிகி அனுவர்த்தமானம். அதை இங்க சொல்ற வாசனை ராகம் ராகத்வேஷம் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அனுவர்த்தமானம் அத்த சகாரேன அங்க சகார சப்தம் வர்த்தமானம் வர்த்திஷ்யமான சான் இருக்கு. அந்த சான்றதுனால இந்த விருத்தமான நடவடிக்கை அந்த வாசனையும் தொடர்ந்து வருது, இவருடைய நடவடிக்கையும் தொடர்ந்து வருது அந்த சகாரத்தினால. அத்தியாபி அப்படின்னு சொன்னால அது இடைவிடாமல் அப்படியே தொடர்ந்து வருது. இந்த இடத்துல அத்ராபி அத்ராபி சர்வசப்தா பூர்வவத்து காஷ்யபரக. இவ்விடத்துல அதாவது இந்த இடத்துல இந்த சாஸ்திரங்கள்ல அவனுக்கு அதிகாரத்துக்கு தகுந்தபடி அனுஷ்டிக்கலாம்னு சொல்லி அப்படி அனுஷ்டானிக்க இருந்தா கூட இந்த சம்சாரத்துக்கு காரணமான கர்மங்கள்லாம் அதாவது அபிசாரி யாகம்னு அபிசாரி யாகம்னாக்க அசலார கெடுக்கிறது அந்த அபிசாரி யாகம். அது கடைசியில் என்ன போகும், அது அந்நியத்துல கொண்டு முடியும். இப்போ அந்த காரியத்தை நாம செய்யலாமா, அது பாவம் நமக்கு. ஏன்னா நாமெல்லாம் மோட்சத்துல ஆசை உள்ளவர்கள், நாம அந்த காரியம் பண்ணக்கூடாது. சரி, சொர்க்கங்கள்லாம் இருக்கே அப்படின்னா அவைகளும் காமியங்கள் தான்.
அதனால அத்தாபி சர்வசப்தா பூர்வத்து காஷ்யபரா. அதனால இங்க காசு எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றது. அபிசார யாகங்கள் வேதத்தை சொல்லியிருக்கு. அவைகளும் நமக்கு பாபத்தை உண்டு பண்ணும். சொர்க்கம் முதலியான கர்மாக்கள், சொர்க்க உத்தேசம் பண்ணக்கூடிய கர்மாக்கள், அவைகளும் மோட்சத்துக்கு விருத்தமானவை. அதனால காஷ்ணின்னு சொல்லணும். அசேஷ இது சொன்னதுனாலையும் இவையெல்லாம் இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது. இக யதோசிதம் அனுஷ்டிதானாமபி சம்சாரஹேது தர்மானாம் அபிச்சாராணாம் இவ அனர்த்த பர்யவசாயத்தையா முமுக்ஷுவ அபேட்சையா பாபத்வ உக்த சொர்க்காதிஹேதுபூத சுதந்திர சங்கல்பேபி நிகிரஹேதுபூத்தையா காமியக்ஷம பிரார்த்தனம் யுக்தம். இங்க ஆத்ம விஷயம் கிருஷ்ணம், ஜகத் விஷயம் விபரீத விருத்தம் விபரீத விருத்தம் அசேஷ விஷயம் அத்தியாபி விஷயம் அத்தியாபி வர்த்தமான வர்த்திஷம் சர்வன் சமஸ்வான்னு எழுதியிருக்கு. சாதிக்கிறேன் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப சாதிக்கிறேன். இக யதா அதிகாரம் சாஸ்திரத்தை அவர்களுக்கு தகுந்தபடி சில காரியங்கள் சொல்லி அவர்களும் தங்களுக்கு சக்திக்கு ஏற்ப அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பண்ணக்கூடிய காரியங்கள்ல சிலதெல்லாம் சம்சாரத்துக்கு உண்டு பண்ணக்கூடிய தர்மங்களை சொல்றது. அது எதிரா அப்படின்னு சொன்னா இந்த அபிச்சாரானாம் இவ அபிச்சார யாகங்கள்லாம் இருக்கு. அது என்ன பண்ணும்? அந்த தர்மங்கள்லாம் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டதுதான். அதை பண்ண திருப்பி சம்சாரத்துக்கு தான் வரும். அதுவும் இல்லாத அனர்த்த அனர்த்த பரியவசாயம், அதனால அனர்த்தங்கள் தான் வரும். ஆனா முமுக்ஷு அபேட்சையா மோட்சத்துல ஆசை உள்ளவர்கள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாபம் உண்டாகும். பாபத்துவ உக்த சொர்க்காதிகேது இந்த சொர்க்கத்துக்கு முதலானதான் இருக்கு இல்லையோ, அவைகள்லாம் சொர்க்காதிகேது சுதந்திர சங்கல்பேபி அவைகளும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவைகள்லாம் நிகரஹேது புத்தியா காமியக்ஷமா பிரார்த்தனம் யுக்தம். அவைகளும் மோட்சத்துக்கு விரோதிகள். இது சொர்க்காதிகள்லாம். அதனால அதுல புத்தி போச்சுன்னா அதுவும் எம்பெருமானுக்கு நிகிரகத்தை உண்டுக்கும். அதனால முமுட்சுக்கு ஆசை, அதாவது மோட்சத்துல ஆசை உள்ளவர்கள் இவைகளில ஈடுபடக்கூடாது. அதனால அதுக்கும் அந்த மாதிரி ஒரு புத்தி வந்தாலும் அதையும் பிரார்த்திக்கிறார். காமியக்ஷமா பிரார்த்தனம் யுக்தம் அப்படி ஏவம் பூர்வ கிருதேஷு காமியேஷு கதிகி. ஏற்கனவே இது இம்மாதிரியாக முன்னால் செய்யப்பட்ட காமிய கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பலன் என்ன, அதுக்கு கதி என்ன, அதுக்கு கதி என்னன்னாக்க சொல்லிட்டா கூட ததாபி வர்த்தமான வர்த்திஷ்டிமான காமிய க்ஷமாத்தினால், அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண காமிய கர்மங்களுடைய கதின்னு சொல்லலாம். அல்ல இப்போது நடந்து இருக்க இந்த நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது அதுக்கு மாதிரி காமிய கர்மங்கள் அதையும் சேர்த்து வர்த்தமான வர்த்திஷ்டமான காமிய க்ஷமாத்தினா ஸ்வயம் தது ஆரம்ப அதையும் பொறுத்து கொள்ளும்னு பிரார்த்திக்கிறதுக்காக ஸ்வயம் தது ஆரம்ப ஏவ ந சம்பவதி. இப்போ நீமே வர போறதுக்கு, நீமே நடக்க போறதுக்கு, இப்ப அதுக்கெல்லாம் கூட இப்போ சேர்த்து கேட்கணுமா அப்படின்னு சொன்னா அது எப்படி இப்ப பொருந்தும்? நீ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கேட்டா சரி, ரொம்ப சந்தோஷம். வர்த்தமானம் வர்த்திஷ்டமானம் செய்து கொண்டே இருக்க, செய்து போற, இதுக்கெல்லாம் எப்படி அது எப்படி பொருந்தும்
அப்படின்னா அதுக்கு கை சொல்றாரு. तद् आरम्भेव न सम्भवति कथं तत् प्रार्थना क्षमा प्रार्थनम् इत्थम् அதுக்கு பதில் சொல்றாரு. अज्ञात यादृच्छिक सुहृद न्यायात् सुहृज्जन बुद्धया वा संभवस्तु न इदं चोद्यम्. அதாவது அஜ்ஞாத சுகுர்னு சொல்லுவார். அதாவது தனக்கே தெரியாது, தன்னால் அறியப்படாது, தனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட புத்தி பூர்வமாக ஏதாவது ஏற்பட்டதாலும் இப்போ கோவிலுக்கே போக மாட்டேன்னா அவன் என்ன பண்ணா, மாடு அவனை தெரிஞ்சுன்னு வந்தது. அந்த மாடு கிட்ட தப்பிக்கிறதுக்கு அவன் என்ன அங்கிருந்து ஒரு கோவில பிரதட்சணமா வந்துட்டான். இப்போ இவனுக்கு தெரியாம பண்ணது தானே, மாடு முட்டை போறது சொல்லிட்டு வந்தா அந்த கோவில பிரதட்சணம் பண்ணலாம். இது ஒரு சுகிருத்தம், இது எப்பயோ பண்ணிருக்கான், இது அவனுக்கு தெரியாது. ஆனா இது பலன் அதுக்கு ஒரு நாள் பெருமாள் தன்னுடைய குறிப்பிட வச்சிருப்ப, இவன் இப்படி பண்ணான்னுட்டு. அது அஜ்ஞாத சுகிருத்தம். சரி, யாதிருச்சிக சுகிருத்தம் அப்படின்னா எதேச்சா ஏற்படுறது. அதாவது புடவை வாங்கறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போனான். காஞ்சிபுரத்துக்கு போனா அன்னைக்கு நேற்று ஆச்சரியமான அவதார உற்சவம், தோத்தவாட கோஷ்டி. அது பெருமாள் திரும்பி ஏழைச்சு கோவில்ல இருந்து ஏழைச்சே புஞ்சிக்கோட்டை விமானத்தில் எழுவார். வச்சே தோல்குழிகள்ல நிறைய துவபரணங்கள் சாத்தினு எழுவார். ரொம்ப ஆச்சரியமான இது. இப்போ நேற்று ஒருத்தர் போனா அவருக்கு அவதார உற்சவம் தெரியாது. திருமாள் வீதியில ஏழ்றார். இறங்கி நல்லதான காரை வச்சுன்னு போனதே டக்குனு இறங்கி பெருமாளை சேவிச்சார். இது யாதிருச்சிக சுகிருத்தம். இப்படிப்பட்ட இவைகளால ஏற்படக்கூடிய இதர்கள். அதுக்கப்புறம் தன்னுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு நல்ல ஆலோசனைகள் எல்லாம் பண்ணுவார். இப்படி அந்த இதனால சம்பவிக்கக்கூடிய சுகிர்ஜன புத்தியா வா சம்பவச்சு இதன் சோத்தியம். அதெல்லாம் இப்போ அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இந்த இடத்துல சேர்த்துக்கூடாது. பின்ன எதை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, புத்தி பூர்வம் அப்படி வர்த்தமானேஷு காமியேஷு மத்தியே நிர்விண்ணானம் அப்படி, அதாவது தன்னுடைய புத்தி பூர்வமாகவும் அந்த காமிய கர்மங்களை செய்து கொண்டிருக்கும் போது காமியேஷு மத்தியே நிர்விண்ணானம் அப்படி, நிர்விண்ணா நடுவில் ஒரு வைராக்கியம் உண்டாகும். அதனால என்ன பண்ணா, அந்த ஆரம்பிக்கப்பட்டவங்களை பண்ணிட்டே இருந்துச்சே நல்லா மழை பெய்யும். இப்ப மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் ஆரம்பிச்சா. அந்த யாகத்தை நல்ல சத்தையாக அவர்கள் பண்ணா அவருடைய பலன் என்னாச்சுன்னா, அந்த கர்மா பண்ணிட்டே இருக்கு, நடுவில் மழை பெஞ்சிருச்சு. அப்படி நல்ல மழை பெஞ்சாலும் இந்த ஆரம்பிக்க விட்ட யாகம் இருக்கும் இல்லையோ, அத மீதிய முடிக்கணும். ஆச்சா, அதுதான் அது யாகத்துடைய புலன். நடுவில் பலன் தெரிஞ்சா கூட அதை நல்லா முடிக்கணும். இப்போ ஆரம்பிச்ச காரியத்தினுடைய நடுவில் மழை பெஞ்சதா இல்லையா, அது பண்ண கர்மா வஸ்திரத்தோட வீரியமா இருந்ததுனால அந்த பலன் நடுவிலே காமிச்சது. சில சமயம் இந்த காமிய கர்மாக்கள் பண்ணப்படுகிறது காமிய கர்மங்கள் தான். அது அந்த காமிய கர்மாவா இருந்தா கூட அந்த வீரியவந்தரமா மற்றவர்களை கொண்டு நல்ல அதிகாரிகள் அது பண்ணதுனால அந்த பலன் நடுவிலே தெரிஞ்சது.
இல்லையா? அது காமிய கர்மா தான். அது காமிய கர்மான்றதுனாலும் இது நடுவுல நல்ல மழை பெஞ்சு இந்த காரியம் சஃலமாகும் அப்படின்றது தெரியப்படுது. ஆனால் அது காமிய கர்மான்றது தோஷம் இல்லைன்னு சொல்ற. அதான் அதாவது காமியேஷு மத்தியே நிர்விண்ணானாமபி பிரக்ராந்த சமாபனம் அந்தரா லப்த விருஷ்டேக. அது முடிக்காமலே நடுவுலேயே மழை பெய்யுறது. காரி சேஷ சமாபன நியாய. அதோட நீ விட்டக்கூடாது. ஆரம்பிச்ச யாகமானது நடுவுல மழை பெஞ்சா கூட அதை நீ கர்மா பூர்ணமா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காரி சேஷ சமாபன நியாயன அந்த நியாயத்தை கொண்டு இங்க அதே மாதிரி இந்த வர்த்தமானம் வர்த்திஷ்டமானம் ஆரம்பிக்கப்பட்ட கர்மா நீ கடைசி மட்டும் முடிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதே சமயத்துல தத்திர பশ্চিமாம்சஸ்ய ஆஜ்ஞா சித்தத்வாது ந காமியத்த தோஷா. அதனால பின்னாடி முடிக்க போறிய அந்த காரியமானது சாஸ்திரங்கள்ல முடிக்கணும்னு சொல்றதுனால அது காமியமாக ஆகாது. பூர்வாம்சஸ்ய து குத்திரபல காமனா மூலஸ்ய தத் பலஜனகத்துவ அபாவேதி. இப்போ ஆரம்பிக்கிச்சே இன்னும் மழைக்காக தான் ஆரம்பிச்சார். எது? அந்த யாகம். அப்போ அது காமிய கர்மாக்கள் தான். அந்த காமிய கர்மா பலன்கள் ஆசை கொண்டுதான் ஆரம்பிச்சார். அந்த கர்மா ஆரம்பிச்சா கூட பூர்வாம்சஸ்ய து சுத்திரபல காமனா மூலஸ்ய தத் பலகஜனத்துவ அபாவே. இப்போ அதுக்கு பலன் இல்லாம போயிடுது. எப்போ அந்த ஆரம்பிச்ச காரியம் இருக்கே அது ஆரம்பிச்சா முதல்ல அது நல்லா வீரியமா நடுவு போகத்தான் மழை பெஞ்சது. ஆரம்பத்திலேயே என்ன அந்த முதல் பாகத்துக்கு எந்த பலனும் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணா, சரி இது என்ன எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கணுமோ இது பலனே இல்லையே அப்படின்னு சொல்லி அத்தை நிறுத்தணும்னு சொன்னாங்க. நிறுத்துறான். பலகீனத்துவ அபாவே தாதிருத்த வாசனா ஜனகத்துவ சம்பவாத்து. இப்ப நடுவுல அது இவனுக்கு அசத்தை ஏற்பட அது நிறுத்தணும்ன்றான். நிறுத்தணும்னு ஒரு அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையினால அப்போ நடுவுல அவன் பண்ணச்சே வைராக்கியம் வந்து அதுல மந்திரத்தெல்லாம் நன்னா பூர்ணமா பச்சே நடுவுல மழை பெஞ்சது. இவனுக்கு ஆரம்பிக்கச்சேயே மனசுல சில இந்த சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு இது காரியம் கூடுமோ கூடாதோ இப்படின்னு ஒரு அந்த பழைய ஜென்மத்தினுடைய வாசனை எல்லாம் வந்து இவனுக்கு அந்த முதல் பாகத்துல சத்தையே இல்லாம போயிடுறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சரி பலன் கிடைக்கலையே, சரி நிறுத்திடுவோம் இதோட என்ன அப்படின்னு அந்த அதுக்குதான் என்ன சொல்றது, கர்மயோகத்தை ஆரம்பிச்சு நடுவுல விட்டா கூட திருப்பியும் அவனுக்கு நல்ல புத்தி வச்சு அதை ஆரம்பிக்கலாம். ஏன்னா எப்படின்னா ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் கல்ல போட்டோம் அப்படி சொன்னா அது ஏதோ சில காரணங்களால ஒரு 2 வருஷம் கட்ட முடியாத போயிடுது. இப்போ சரி அப்புறம் கட்டணும்னு ஆரம்பிக்கிறான். அப்ப கட்டணும்னு ஆரம்பிச்சா இந்த பேஸ்மெண்ட் தான் இடிக்க மாட்டான், இந்த பேஸ்மெண்ட் மேலே கட்டிடுவான். அதே மாதிரி கர்மயோகமானது ஏற்கனவே ஆரம்பிச்சா கூட நடுவில் இவனுடைய பூர்வ கர்ம வாசனையால் தடைப்பட்டு போச்சுன்னா கூட அதை தொடர்ந்து அப்புறம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேகா விக்ராமன் ஆசோஸ்தி அப்படின்னு சொல்றப்படுறதுனால இந்த சில கர்மாக்கள் எல்லாம் வந்து பூர்வ கர்மயோக சேவை நேகா விக்ரமன் ஆசோஸ்தி இது நியாயன கேசாஞ்சித்து கர்மனாம் அசமாப்தானாம். சில பேருடைய கர்மாக்கள் எல்லாம் முடியாமையே போடும். கிருதாம்சஸ்ய அதனால அந்த இது பண்ண கூட ஏதோ நடுவில் கொஞ்சம் பண்ணணும் இல்லையோ. கிருதாம்சஸ்ய ஏற்கனவே செய்யப்பட்ட சில காரியங்கள் இருந்தோ இல்லையோ விளம்பி காரி சாதனாந்தர பரியவசித்த பலஜனகத்வாச்சு.
அது என்ன பண்ணும், சாவகாசமா பலத்தை கொடுக்கக்கூடியதான உபாயாந்திரங்கள்ல கொண்டு இவனை கொண்டு விளம்பிக்காரதான பலஜனகத்வாது சாந்திகை பிரார்த்தனையா. இப்படி ஆரம்பித்த காரியம் சிலதெல்லாம் தடப்பட்டு போச்சு, அதனால என்ன பிரத்யேகம் வருமோ அப்படின்னு அதுக்காகவும் இங்க பிரார்த்தனை வர்த்தமானம் வர்த்திஷ்யமான அத்துல பூர்வாபராம்சயோகோ அதிகாரி பேதேபி. அதனால அதாவது முன்பாகம் பின்பாகம், அதாவது கர்மா ஆரம்பிக்கும் பொழுது சில பேர் கர்மாவுக்கு முடிவிலாம், இப்படி எல்லாம் அதிகாரி பேதத்தினால அதிகார பேதேபி ஆசமாப்தை ஏகைக கர்மா கர்மியாத்து. முடிவு பெறாத அதிகாரிகள் பின்னமா வெவ்வேறா இருந்தாலும் இது முடிவு பெற வரை மட்டும் ஒரே கர்மா தான். ஆப்தகி ஆப்த சமாப்தேகி ஆசமாப்தேகி ஐக்கிய கர்மியாத்து. இது முடிஞ்சாலும் முடிக்காட்டாலும் சரி, இது ஒரே கர்மா. அவன் ஆரம்பிச்சது இன்னும் முடிவு பெறல. வர்த்தமான விபஜ. அதனால வர்த்தமானம் வர்த்திஷ்யமான இந்த வர்த்தமானது இதுக்கு இப்படி அர்த்தம் சொன்னாங்க. உத்தர காலேபி கேனச்சி தேதுனா, இந்த உத்தர காலம் வரப்போற காலம். இவன் ஆரம்பிச்ச கர்மா அது நின்று போச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறான். எங்க கர்மயோகத்துல விட்டப்பட்டு திருப்பி ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரினா அப்ப விட்ட போச்சு திருப்பி ஆரம்பிக்கிறது அதே கர்மா தான். அதனால்தான் வர்த்தமானம்னு சொன்ன. ஏற்கனவே விட்டு போச்சு, அது நடுவில் நின்று போச்சு, திருப்பி ஆரம்பிக்கிறார், அதுவும் வர்த்தமானம். அந்த மாதிரி காரியங்கள்னால ஏதாவது அதுக்கு சமாபனம் அடைகிறார். அதுக்கப்புறம் வர்த்திஷ்யமான இருக்கொள்ளியோ, அதனால அது வரப்போற காலம். அந்த வரப்போற காலத்துக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உத்தர காலேபி கேனச்சித் ஹேத்துனா, சில காரணங்கள்னால நிர்வேத விச்சேதாது நித்தியத்துவ பிரமாத்து சொப்ன தோஷாத்வா காமியம் சம்பாதியதே. அதனால சில வரப்போற காலத்துல சில காரணத்தினால நிர்வேதம் ஏற்படும். அதனால மனசுல ஆனா நிர்வேத விச்சேதாத்து, நிர்வேதம்னா வேதனை, அதாவது அதை பத்தி வருத்தப்படுறது நிர்வேதம். நிர்வேதம் இல்லாம போய் நித்தியத்துவ பிரமாத்து, அது நித்தியம். எது நித்தியம்? இதை நான் செய்த கர்மா அது பலன் நித்தியம் அப்படின்னு ஒரு பிரமம் ஏற்படுத்தும். அதனால என்னாகும், நித்தியத்தை சொப்பன தோஷாவாத்தான். இல்ல சில பேருக்கு சொப்பனம் ஏற்படும், இந்த காமியம் வந்து இது இந்த காரியங்கள் பண்ணானாக்க நமக்கு பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி, இப்படி எல்லாம் கூட சில காமிய கர்மாக்களை பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதான் வர்த்திஷ்யமானம். தஸ்ய அனுத்பன்னஸ்யாபி க்ஷமாவேக்ஷணம் சீக்கிரம் ஸ்வஹித பிராயசித்த பிரேரணார்த்தம் சௌகர்யாதி நியாயேன கிரமேன வைராக்கிய ஜனனார்த்தம் வா. அதனால இப்ப நிர்வேதம் உண்டாகல, அதாவது ஒருத்தனுக்கு ஆரம்பிச்ச காரியம் அது நின்று போச்சு அப்படின்னு சொன்னா, ஐயோ இப்படி நின்று போச்சே அப்படின்னு நிர்வேதமாவது ஏற்படும். இல்ல நிர்வேதம் ஏற்படாத வந்து அந்த காரியம் அப்படின்னு நின்று போயிடும். அதுக்காக அபராஷனம் பண்ணிக்கிறார். இப்போ சௌபரி, ஜடபரதர் இவரெல்லாம் பக்தி ஹோமம் பண்ணா கடைசி சமயத்துல ஜடபரதர் என்ன பண்ண, ஒரு மானை பார்த்து
இந்த மான் மாதிரி சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் மானா பிறந்து அப்படியே சௌகரியம் அப்படி போனார். ஜனபரதர் என்ன பண்ணார், மத்ஸ்யங்களை பார்த்தார். மத்ஸ்யங்கள் அதுங்களை மாதிரி குழந்தை குட்டிகளோட, ஒரு மீன் எவ்வளவு குட்டிகளோட சந்தோஷமா இருக்கு, அதை சுத்தி எத்தனை குட்டிகள் போறது, அதே மாதிரி நாமளும் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தார். அந்த மாதிரி இதை பண்ணார். இந்த மாதிரி எல்லாம் கடைசியில அவளுடைய காரியம். அதுக்கப்புறம் என்னாச்சு, வைராக்கியம் திருப்பி உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் அந்த மாதிரி சிலதெல்லாம் ஏற்படும். அதனால அது பிரபத்தி பண்ணுவதற்கு ஆகும், ஏதாவது தரங்கள் ஏற்படும், இல்லை ஏதாவது பாவம் பண்ண முடியாது வரும், அதுக்கு பிராய சித்தங்கள்லாம் பண்ணும். இப்படி பிராய சித்தங்கள்லாம் பண்ணி அதுதான் சொல்ற. என்ன சொல்ற அப்படி சொன்னா, சௌகரியாதி நியாயன கிரமேண வைராக்கிய ஜனனார்த்தம் தான். அதுக்கப்புறம் இவனுக்கு வைராக்கியம் வருதுயா, பெருமாள்கிட்ட இதெல்லாம் பிரார்த்திச்சுட்டு எனக்கு இப்படி வைராக்கியம் உண்டாகணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் உக்தம் ஹி பிரபன்ன அதிகிருத்தி செய்வ. இந்த பிரபன்னர்கள் குறித்து என்ன சொல்றேன்னா, அதோபாய பிரசக்தோபி புக்வா போகான் அனாமயான் அந்தே விரக்தி மாசாத்திய விஷதே வைஷ்ணவம் பதம் அப்படின்னு லட்சுமி மந்திரத்துல சொல்லப்படுறது. அதாவது லட்சுமி தந்திரத்துல சொல்றது என்ன சொல்றது, அத உபாய பிரசக்தோபி புக்வா போகான் அனாமயானு அந்தே விரக்தி மாசாத்திய விஷதே வைஷ்ணவம் பதம். அதாவது அத பிற்பாடு உபாய பிரசக்தேபி வேறு உபாயத்தில் சம்பந்தமுடையவர்களாக இருந்த போதிலும் அனாமயானு அழியாதவர்களான போகான் போகங்களை புக்வா அனுபவித்து அந்தே கடைசியில் விரக்தி ஆசாத்தியை அடைந்து வைஷ்ணவ பதம் மோட்சத்தை விஷத்தை அடைகிறான் அப்படின்னு. அதாவது பிரபஞ்சன் என்ன பண்றான், அவனுக்கு பிரபஞ்ச அளவுக்கு நல்லா இருந்தான், நடுவுல இந்த பிராரப்த பலன் அனுபவிக்கிற இந்த தேகம் இருக்கிறவங்க ஒத்துருக்கணும் இல்லையோ, அதனுடைய இதனால என்னாச்சு, இவனுக்கு விபரீத புத்தி சிலது வந்துடும். அந்த விபரீதம் வந்ததுனால விபரீத அனுஷ்டானங்கள்லாம் ஏற்படும். அதுக்காக சில காமிய கர்மாக்கள் எல்லாம் இதெல்லாம் அதுல புத்தி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு திருப்பி பிராயஷ்டங்கள்லாம் பண்ணி அவன் வைஷ்ணவ பதத்தை அடையிறான் அப்படின்னு லட்சுமி தந்திரத்தை சொல்லியிருக்கு. அந்த ரீதியில இதெல்லாம் ஏற்படுறது. பிரபஞ்சனுக்கும் பக்தியோகம் பண்ணவனுக்கும் கடைசியில் இப்படி ஏற்படுறது, பிரபஞ்சனுக்கும் சிலது ஏற்படுறது. இவைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் அவளுக்கு கொடுத்த மாதிரி பிராயசத்தை மூட்டும்படியா பண்ணுவார். இல்லப்பனா அவனுக்கு கஷாயடி மாதிரி ஏதாவது தண்டனை எல்லாம் கொடுத்து அப்புறம் மோட்சத்தை கொடுப்பார். இல்ல அவனுக்கு கோமாலே இருக்கும்படியா பண்ணி அவன் இருக்கவளுக்கும் தெரியாது இவாளுக்கும் தெரியாது, திடீர்னு ஒரு நாள் பெருமாள் அவனை கூட்டு போடுவார். இதெல்லாம் மோட்சம் சித்தம். ஆனா இவன் நமக்கு கணக்கு தெரியுது சமயத்துல விபரீத அனுஷ்டானங்கள்லாம் உடையவனா இருந்தான், அவனுக்கு ஏதோ விதத்துல பிராயசித்தப்படும்படியா பண்ணி பெருமாள் அவனை மோட்சத்துக்கு ஆசைப்படுவார். அதனால வர்த்தமானம் வர்த்திசமான அசேஷ சர்வம் க்ஷமஸ்வா அப்படின்னு சாதிக்கிறார். இது இதோட இருக்கட்டும். இன்னைக்கு 2 நாளா அதாவது ஆச்சரியமான பிரம்மோத்சவம் வீரராக நடக்கிறது. அதையும் நான் 4 நாள் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்படி நேற்று தேவப்பெருமாளுடைய அவதார உற்சவம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு சொன்னான். அதாவது பெருமாளுடைய அலங்காரங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நேரம் போய் சேவிச்சாதான் அதுக்கெல்லாம் ஆனந்த அனுபவம் ஏற்படும். இருந்தாலும் இந்த ராகவனுடைய உற்சவம் நேற்றே ரொம்ப ஆச்சரியம். நேற்று வேடுபரி உற்சவம் 1 மணி சாதம் பெருமாள், அதாவது திருமங்கையாள எம்பெருமானுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவர் இது இந்த தேசத்துல ஒரு திவ்ய தேசம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால இதெல்லாம் சேவிக்க வேண்டிய உற்சவங்கள். இப்படி எம்பெருமானுடைய தேவப்பெருமாள் அனுகிரகத்தினாலையும் வீரராமன் அனுகிரகம் எல்லாரும் க்ஷேமங்களாம் ஏற்படணும். கவிதாகிய சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உதயமா ஸ்ரீமதே சிவங்கரோபேசி வேதாந்த ஸ்ரீமதே வேதாந்த வசிஷ்டே நாராயணாரி மகாதேவியாய நமः.
श्रीमते श्री लक्ष्मी पादुका नारायण श्रीमते वास्य श्री कृष्णमार्य महादेशाय नमः श्रीमते श्रीमंगलोप श्री रंगनाथ महादेशाय नमः।